Hi everyone. Last class la நம்ம nodal analysis problems பார்த்தோம். இன்னைக்கு some problems பார்க்க போறோம். அதுல nodal analysis, KVL, KCL எல்லாம் யூஸ் பண்ணி problems solve பண்ண போறோம். இது lecture number 11. First question பாருங்க. The VI characteristics for the network shown in the given box is V is equal to 4I minus 9 if now resistor R is equal to 2 ohm is connected across, then the value of I will be. அவங்க ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க. அவங்க ஒரு நெட்வொர்க்கை ஒரு பாக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தெவினின் ஈக்குவலன்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம தெவினின் தியரம் இன்னும் போகலை. பட் டைம் பீயிங் நீங்கள் இதை பற்றி பேசிக் நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன். இது R இஸ் ஈக்குவல் டு 2 ohm. கரண்ட் இது கொடுத்துருக்காங்க, இந்த டைரெக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இது வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வோல்டேஜ், இது பாசிட்டிவ், இது ரெண்டும் பேரலாக இருக்கா? ஸோ இதுவும் பாசிட்டிவ், நெகட்டிவ், இதுவும் V தான். இப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ இன்கேஸ் இங்கே பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் இருக்குது, சம் ரெசிஸ்டர்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் ரஃபாக ஒரு நெட்வொர்க் ட்ராப் பண்ணுறேன், ஓகேவா? இது என்னோட RLன்னு வைங்க, இது வந்து ஒரு 2 ohmனு வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு ஒரு நெட்வொர்க் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நெட்வொர்க்கில் இந்த லோடில் ஃப்ளோ ஆகிற, இது லோட் ரெசிஸ்டர், இந்த லோடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எனக்கு வேணும்னா, நான் என்ன பண்ணணும்னா தெவெனின் ஈக்குவலண்ட்டை நம்மளால் எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கையும் கன்வெர்ட் பண்ண முடியும். தெவெனின் ஈக்குவலண்ட்னா ஒன்றுமே இல்லை, ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குல்ல, அதுதான் தெவெனின் ஈக்குவலண்ட். ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ் வந்து நார்டன் ஈக்குவலன்ட் சொல்லுவோம். நம்ம அது வந்து தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம் பார்க்கும்போது நம்ம பார்த்துடலாம். இப்போதைக்கு நீங்கள் தெவெனின்ஸ் தியரம்னா என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த லோடு இருக்குல்ல, இந்த லோடை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். தெவெனின் ஈக்குவலன்ட்னா எப்படி நம்ம வந்து தெவெனின் ஈக்குவலண்ட்டாக இந்த நெட்வொர்க் எப்படி ரீட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு லோடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எனக்கு வேணும், அந்த லோடை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் இருக்குல்ல, அதுதான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். இதைத்தான் நம்ம தெவெனின் வோல்டேஜ்னு சொல்லுவோம், வி தெவெனின் சொல்லுவோம், ஓகேவா? ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். இப்போது அந்த லோடை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஷார்ட் பண்ணிட்டேன். அந்த லோடு இருந்த இடத்துல அந்த லோடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணிட்டேன். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் இருக்குல்ல, இதை வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் நான் சொல்லுவேன். தட் மீன்ஸ் இதைத்தான் நம்ம நார்டன்ஸ் கரண்ட்னு சொல்லுவோம், ஐஎன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இப்போது எனக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னால் ஆர் தெவெனின் கால்குலேட் பண்ண முடியும். ஆர் தெவெனின்னா ஒன்றும் இல்லை, ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைடட் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இப்போது நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு நெட்வொர்க்கையும், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கையும் நம்ம சிம்பிளாக ஒரு ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் தெவெனின் ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போது இந்த நெட்வொர்க்கை நான் இந்த மாதிரி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்லாம் கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். அந்த நெட்வொர்க் நான் எப்படி ரீட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குல்ல, இதுதான் வி தெவெனின். அதுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும். எப்போவுமே ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் என்ன இருக்கும்? ப்ராக்டிக்கல் வோல்டேஜ் சோர்ஸில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், சீரிஸ் வித் சம் ரெசிஸ்டன்ஸ்.
அப்போ இந்த ரெசிஸ்டர் சீரிஸாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இதுதான் ஆர் தெவெனின். இப்போ ஆர் தெவெனின் வி தெவெனின் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். இது வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், அதை வச்சு நம்ம ஆர் தெவெனின் கண்டுபிடிச்சிடலாம். தென் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இந்த லோடை கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் ஆர்எல், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2 ஓம். இப்போ நம்மளுக்கு வி தெவெனின் தெரியும், ஆர் தெவெனின் தெரியும், லோடு தெரியும். ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் வி தெவெனின் ஆர் தெவெனின் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட். நம்ம தெவெனின்ஸ் தியரம் பார்க்கும்போது நம்ம நல்லா பார்த்துடலாம். இப்போதைக்கு டைம் பீயிங் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபஸ்ட்டு இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அவங்க இந்த பாக்ஸ் இருக்குல்ல, நெட்வொர்க் பாக்ஸ், அதுக்கான விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம தெவெனின் ஈக்குவலன்ட் நெட்வொர்க்கை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க். இது இந்த நெட்வொர்க்கில் எதாவது வோல்டேஜ் சோர்ஸ் எங்கே ரெசிஸ்டர் இருக்குன்னு அவங்க அதெல்லாம் கொடுக்கல. அவங்க கொடுத்துருக்கிற ஒரே டேட்டா வந்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெவெனின் வோல்டேஜ், தட் மீன்ஸ் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, சொல்யூஷன். இப்போ விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதானே, V is equal to 4i minus 9. இப்போ if I is equal to 0, எப்போ I 0 இருக்கும்? ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் I 0 இருக்கும். அப்போது இதுலேருந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கால்குலேட் பண்ண முடியுமா? அப்போது இங்கே I 0 இருந்துச்சுன்னா 4 into 0 0 ஆயிரும். அப்போது V is equal to minus 9 volt. இது தான் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் நம்ம சொல்லுவோம். அதாவது கரண்ட் வந்து 0 இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். இஃப் நம்ம விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருந்ததுனால நம்ம அதை வச்சு சால்வ் பண்ணுறோம். நம்ம தெவெனின்ஸ் தியரம்லாம் பார்க்கும்போது நெட்வொர்க்கே கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஜஸ்ட் விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ V is equal to 0. V is equal to 0 எப்போ 0 இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட்டாக இருந்தால் வோல்டேஜ் வந்து 0 இருக்கும். அப்போது இதில் ஃப்ளோ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன? ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து I is equal to, இந்த VI கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து பாருங்க, இது 0 இருக்கு. அப்போ I is equal to 9/4 நம்மளுக்கு கிடைக்குது. பட் அவங்க இந்த நெட்வொர்க்குக்கான VI கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ I வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. பட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஏன்னா பாருங்க, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், பேரலா இருக்கும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும், போலாரிட்டியும் சேமாக இருக்கும். அப்போது இந்த லோடை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா என்னோட ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தானே ஃப்ளோ ஆகும். அப்போது இந்த டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். அப்போது என்னோட ஐஎஸ்சி என்ன வரும்னா, இது I, அவங்க கொடுத்த I, இது வோல்டேஜ். இந்த வோல்டேஜும் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜும் சேமாக இருக்குது. ஏன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவாக இருக்கிறதுனால ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜும் சேமாக இருக்குது. பட் எனக்கு ஐஎஸ்சியும் ஐயும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஐஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு -9/4 ஆம்பியர். இப்போது எனக்கு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கிடச்சிருச்சு, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கிடச்சிருச்சு. இது நெட்வொர்க்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணல, டெரைவ் பண்ணல. விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். இப்போது ஆர் தெவெனின் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். R Thevenin is equal to open circuit voltage என்ன -9 divided by short circuit current என்ன -9/4. -9 cancel ஆயிரும். ஸோ 4 ohm. இதுதான் என்னோட R Thevenin. இப்போ எனக்கு V Thevenin தெரியும், R Thevenin தெரியும். லோடு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, 2 ohmனு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னது? இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி நான் ரீட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த நெட்வொர்க் வந்து தெவெனின் ஈக்குவலண்ட்டாக எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். இதை வந்து V Thevenin ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 9 வோல்ட். ஓகேவா? -9 வோல்ட் ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். R Thevenin என்ன? R Thevenin வந்து 4 ohm. இது R Thevenin. இப்போ அவங்க கரண்ட் டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐயை தான் நான் கால்குலேட் பண்ணணும். லோடு என்ன? R வந்து 2 ohm. இதுதான் லோட். இப்போ
கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பாசிவ் எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் 4i. அப்போது கரண்ட் இப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஃப்ளோ ஆகும், இந்த டைரக்ஷனில் i ஃப்ளோ ஆகும், நெகட்டிவ் 2i. இப்போ நம்ம கேவிஎல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் இந்த டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டா இது பாருங்கள், இது வோல்டேஜ் ட்ராப் -2i, இது வோல்டேஜ் ட்ராப் -4i, வோல்டேஜ் ட்ராப் -9. ஏன்னா இது வோல்டேஜ் ட்ராப்புங்கிறதுனால இது ப்ளஸ் மைனஸ், வோல்டேஜ் ட்ராப்புங்கிறதுனால -9. இது ஆல்ரெடி -9 இருக்கா, நெகட்டிவ் சைன் இருக்கா, இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ -6i + 9 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த -6i இந்த சைடு போச்சுன்னா 9 இஸ் ஈக்குவல் டு 6i. அப்போ i என்ன வரும், 9/6. 9/6 1.5 ஆம்பியர். இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த i நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், ஏன் கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது? அப்படி நம்ம தப்பாக போட்டோன்னா என்ன வரும்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நெகட்டிவில் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பாயிண்டில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். இந்த சர்க்யூட் shown in the figure for R is equal to 20 ohm. The current I is equal to 2 ampere. When R is equal to 40 ohm, the current I will be. இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இங்க பாருங்க, இது ஒரு நெட்வொர்க் 1. இதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ், சம் நெட்வொர்க் ரெசிஸ்டர் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கும். அதை வந்து ஷார்ட்டாக நெட்வொர்க் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்குது, இது 4 ஆம்பியர், இது ஒரு கரண்ட் சோர்ஸ், இது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர், இது N2, இது 20 ஓம், இதுதான் I. அவங்க கேட்டிருக்கிற I தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சர்க்யூட்டில் R வந்து 20 ஓமா, இதுதான் R தானே, இந்த R வந்து வேரியபிள் ரெசிஸ்டர், இந்த R வந்து 20 ஓமா இருக்கும்போது கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். இந்த கரண்ட் இருக்குல்ல, இது 2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் இது சேம் நெட்வொர்க்கை ட்ராப் பண்ணுறேன். இது N1 4 ஆம்பியர், இது 20 ஓம், இது R இஸ் ஈக்குவல் டு 20 ஓம், இது N2, இது ஒரு 20 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த I வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஆம்பியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது R வந்து 40 ஓமா இருந்துச்சுன்னா இந்த கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க பாருங்க, R வந்து 40 ஓமா இருந்துச்சுன்னா இப்போது கரண்ட் 4 ஆம்பியர், கரண்ட் சீரியஸாக இருந்தால் சேமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது இதுவும் 4 ஆம்பியர் தான், இந்த 20 ஓமை தாண்டினதுக்கப்புறமும் 4 ஆம்பியர் தான். இந்த 4 ஆம்பியர்லேருந்து தான் கரண்ட் இப்படி டிவைட் ஆகுது. இங்கே 2 ஆம்பியர் போச்சுன்னா இங்கேயும் 2 ஆம்பியர் ஃப்ளோ ஆகும். நம்ம இங்கே எந்த சேஞ்சும் பண்ணலை, இந்த இடத்துல நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. இந்த இடத்துல ஏதாவது சேஞ்ச் பண்ணால் தான் இங்கே கரண்ட் வந்து வேரி ஆகும். பட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இந்த இடத்துல, இது மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதை நம்ம சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, நெட்வொர்க் 1 4 ஆம்பியர், அதே மாதிரி இங்கே வந்து 40 ஓம், முன்னாடி 20 ஓம் கனெக்ட் ஆகிருந்துச்சு, இப்போ 40 ஓம் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் இது நெட்வொர்க் 2, சேம் 20 ஓம் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க.
இப்போவும் ஒரு சேஞ்சஸும் நடக்காது. என்ன ரீசன்னா, இது 4 ஆம்பியர்னா இதுவும் 4 ஆம்பியர் தான், இதுவும் 4 ஆம்பியர் தான். இந்த நெட்வொர்க்கை நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி எப்படி டிவைட் ஆயிடுச்சு, டிவைட் ஆகி கரண்ட் ஃப்ளோ ஆச்சோ, இந்த 4 ஆம்பியர் தான் இந்த நெட்வொர்க்கில் டிவைட் ஆகிருக்கு. இங்கே ஐ வந்து 2 ஆம்பியராக டிவைட் ஆகிருக்கு. இது 2 ஆம்பியர்னா கண்டிப்பாக இதுவும் 2 ஆம்பியராக தான் இருக்கும். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. இந்த நெட்வொர்க்கில் எந்த சேஞ்சஸும் நடக்காதனால அதே மாதிரி தான் ட்ராப் ஆகும். அப்போது நம்மளுக்கான ஆன்சர் என்ன? I is equal to 2 ஆம்பியர். ஏன்னா எந்த ஒரு சேஞ்சும் நடக்கலை. இன்கேஸ் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தா, இல்லை இந்த நெட்வொர்க்கில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தா கரண்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். கரண்டோட வேல்யூ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பட் நான் இந்த இடத்துல எந்த சேஞ்சும் பண்ணாலும் இந்த கரண்ட்டை அஃபெக்ட் பண்ணாது, இந்த ஐயை அஃபெக்ட் பண்ணாது. என்ன ரீசன்னா, இந்த 4 ஆம்பியருங்கிறது இங்கே என்ன ரெசிஸ்டர் மாறி மாறி நம்ம கொடுத்தாலும் இந்த 4 ஆம்பியருங்கிறது இங்கே 4 ஆம்பியருங்கிறது தான் இந்த நோடில் என்ட்ரு ஆகும். இங்கே வந்து 40 ஓமாக இருந்தாலும் சரி, 60 ஓமாக இருந்தாலும் சரி, 100 ஓமாக இருந்தாலும் சரி, இந்த 4 ஆம்பியருங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கும், இந்த நோடில் என்ட்ரு ஆக தான் செய்யும். இந்த நெட்வொர்க்கை சேஞ்ச் பண்ணாத வரைக்கும், இந்த நெட்வொர்க்கை நம்ம சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் சேம் கரண்ட் தான் இந்த 2 பிரான்ச்சுக்கும் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? தேங்க்யூ. தேர்ட் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். ஜஸ்ட் சீரியஸாக இருந்தால் கரண்ட் சேமாக இருக்குங்கிறது மாதிரி ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். 3. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆரின். இப்போ ஆரின்கிற வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இது வந்து 1 மெகா ஓம், இது 1 மெகா ஓம், இது கிரவுண்டு. இது இந்த ஆரின் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதில் ஃப்ளோர கரண்ட் வந்து 10 மைக்ரோ ஆம்பியர். இது வந்து 24 வோல்ட், இது வந்து -12 வோல்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பாயிண்டில் ஒரு பாயிண்ட் நோடு வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து சம் எக்ஸ்டர்னலாக ஒரு கிரவுண்டில் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து சம் எக்ஸ்டர்னலாக ஒரு கிரவுண்டில் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல நான் V1 கால்குலேட் பண்ணுறேன். விங்கிற இந்த நோடு இருக்குல்ல, இந்த நோடு வோல்டேஜ் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். நோடு வோல்டேஜ் கால்குலேட் பண்ணால் இதை நான் வீன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை நான் வீன்னு வச்சுக்கிறேன். இப்போ அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இந்த ஆரின் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிட்டா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் நம்மளுக்கு தெரியும். அப்போது இந்த வோல்டேஜ் டிவைட் பை கரண்ட் தான் இந்த ஆரின். இப்போது இந்த பாயிண்ட்டை நான் வீன்னு வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், இது என்னது? இதுவும் வி தான். ஏன்னா நோடு வோல்டேஜ்னா என்ன? நோட்லேருந்து கிரவுண்டு வரைக்கும் உள்ள வோல்டேஜ், நோட்லேருந்து கிரவுண்டு வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஆரின் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜும் இந்த நோடு வோல்டேஜும் சேம் தான். ஸோ நான் இப்போ வி நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இந்த வி கால்குலேட் பண்ண போகிறேன். அட் நோட் வி எல்லா கரண்ட்டும் லீவ் ஆகிற மாதிரி நான் அசியூம் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? வி இங்கே பாருங்கள், வி மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸில் டச் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? வி -24, வி -24 டிவைட் பை 1 மெகா ஓம். நான் எம்னு போட்டுக்கிறேன். எப்போவுமே கிலோ மெகான்னு வரும்போது நீங்கள் எம் மைக்ரோ இந்த மாதிரிலாம் போட்டுக்கோங்க, இந்த மைக்ரோ ஆம்பியர்லாம் வரும். அப்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ளஸ் வி இங்கே பாருங்கள் -12, அப்போது வி -12 வரும். அப்போ +12 டிவைடட் பை 1 மெகா ஓம். இங்கே கரண்ட் இங்கே லீவ் ஆகுது. ஸோ ப்ளஸ் 10 மைக்ரோ ஆம்பியர், நான் மைக்ரோன்னு போட்டுக்கிறேன். 10 மைக்ரோ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1 மெகா தான், 1 மெகாவும் தான் எல்சிஎம். 1 மெகா தான். 1 மெகானா 10⁻6ன்னு அர்த்தம். 1 மைக்ரோனா 10⁻−6ன்னு வேல்யூ, அதோட வேல்யூ இதுதான். அப்போது 1 மெகானா 1 மெகாவில் எத்தனை 1 மெகா இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ வி -24 ப்ளஸ் வி +12, இது எல்சிஎம் நான் எடுத்திருக்கேன். 1 மெகா ப்ளஸ் 1 மெகாவில் எத்தனை 1 இருக்குது? 10⁻6 இருக்குது. 10⁻6 இன்ட்டு இது மைக்ரோ தானே, மைக்ரோனா என்ன சொல்லியிருக்கேன்? 10⁻−6. 10⁻6 இன்ட்டு 10⁻−6 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ 10 மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்கும்.
இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 1 மெகா வந்து இங்கே போகும்போது 0 ஆயிரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2V இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். அப்போ V இஸ் ஈக்குவல் டு 1 வோல்ட். 1 வோல்ட் எனக்கு கிடச்சிச்சு. அப்போது இந்த ஆரினுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்ன? 1 வோல்ட். அப்போது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆர்னா என்னது? வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட். அப்போது வோல்டேஜ் வந்து 1, கரண்ட் வந்து என்ன? 10 மைக்ரோ. 10 மைக்ரோனா 10 × 10⁻⁻6 ஆம்பியர், அதுதானே மைக்ரோ ஆம்பியர். அப்போது இந்த 10⁻⁻6 நியூமரேட்டர் போகும்போது 10⁻6 ஆயிரும். அப்போது 1/10 × 10⁻6 ஆயிரும். 1/10 என்ன வரும்? 1/10 வந்து 0.1 × 10⁻6 6 ஓம். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். பட் அவங்க கொஸ்டினில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா A இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க, B இஸ் ஈக்குவல் டு 10 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க, C இஸ் ஈக்குவல் டு C இஸ் ஈக்குவல் டுங்கிறேன், C வந்து 100 கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க, D வந்து 1 மெகா ஓம் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கான ஆப்ஷனில் இது எதுவுமே இல்லை. அப்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா 0.1 மெகா ஓம் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. பட் இங்கே ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. 1 மெகா ஓம் இருக்குது, பட் 0.1 மெகா ஓம் எங்கேயும் இல்லை. ஸோ மற்றது எல்லாமே கிலோ ஓமில் இருக்குது. நம்ம இதை கிலோ ஓமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போது மெகானா நான் சொல்லியிருக்கேன் 10⁻6ன்னு. அப்போது நான் இதை வந்து எப்படி எழுதுறேன்னா 0.1 × 10⁻6 10⁻3 × 10⁻3ன்னு எழுதலாமா? அப்போது 0.1 × 10⁻3 என்ன வரும்? 100 வரும். 0.3னா 10⁻3னா என்ன? 1000. 1000 × 0.1 வந்து 100. 100 × 10⁻3 ஓம். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100 கிலோ ஓம்னு எழுதலாம். ஏன்னா 10⁻3னா கிலோ ஓம். அப்போது 100 கிலோ ஓம் தான் ஆன்சர். ஓகேவா? கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் எப்படி அந்த யூனிட்டெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? இப்போது 0.1 மெகா ஓம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக 0.1 மெகா ஓம் போட்டுடலாம். பட் மற்ற இதெல்லாமே கிலோ ஓமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிலோ ஓமுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கான ஆப்ஷன் இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றா இருக்கும். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். எ பேட்டரி is connected to a resistance causing current of 0.5 ampere in the circuit. The current drop, question carefully read பண்ணுங்க. Drops to 0.4 ampere when additional resistance of 5 ohm is connected in series. The current will drop to 0.2 ampere when the resistance when the resistance is. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேட்டரி இருக்குது. நம்ம இந்த கொஸ்டின்லேருந்து தான் நம்ம சர்க்யூட் வந்து ட்ரா பண்ணணும். ஒரு பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரி கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0.5 ஆம்பியர். The current drop to 0.4 ampere when additional network when additional resistance of 5 ohm. இப்போ பாருங்கள், நெட்வொர்க் நான் ட்ராப் பண்ணுறேன். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரியோட வேல்யூலாம் நம்மளுக்கு கொடுக்கல, அதை வந்து நான் விஎஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அது கூட ஒரு சம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது ஆர்எஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
அவ்வளோதான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னென்னா 0.5 ஆம்பியராக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா, இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட், த கரண்ட் drops to 0.4 ampere when additional resistance of 5 ohm is connected in series. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே சேம் நெட்வொர்க் தான், VS, இது RS, அடிஷ்னலாக சீரீஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னது, அது 5 ohm. அப்போது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவா இருக்குன்னா 0.4 ஆம்பியராக ட்ராப் ஆகிருக்கு. 0.5லேருந்து 0.4ஆக ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, additional resistance of 5 ohm is connected in series. 0.4 ampere when additional resistance of 5 ohm is connected in series. அப்போ 0.4 ampere அது ட்ராப் ஆயிருக்கு. இப்போ அவங்க லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா 0.2 ஆம்பியரா கரண்ட் வந்து ட்ராப் ஆச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் இந்த 5 ohm ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக வேற எந்த ரெசிஸ்டன்ஸை போட்டால் 0.2 ஆம்பியரா கரண்ட் வந்து ட்ராப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம VSRSனா என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த நெட்வொர்க்லேருந்து நம்ம VSRS கால்குலேட் பண்ண போகிறோம். கரண்ட் என்டர்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் லீவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் எனி பாசிவ் எலமெண்ட். அப்போது 0.5 RS. இதில் KVL யூஸ் பண்ணுங்கள். KVL யூஸ் பண்ணால் VS minus 0.5 RS is equal to 0. அப்போது VS is equal to 0.5 RS. இதை KVL யூஸ் பண்ணுங்கள். அப்போது 0.4 RS plus minus 0.4 into 5 என்ன வரும், 2 வரும். அப்போ 2 வோல்ட். இப்போ KVL யூஸ் பண்ணால் VS minus 0.4 RS minus 2 is equal to 0. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ VSக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், 0.5 RS. 0.5 RS minus 0.4 RS minus 2 போகும்போது plus 2 ஆயிரும். அப்போது 0.1 RS is equal to 2. அப்போது RS equal to 2 divided by 0.1 வந்து என்ன வரும், 10 ohm வரும். சாரி 20 ohm வரும். 20 ohm நம்மளுக்கு RS கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த RSஐ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு VS கிடச்சிரும். VS equal to 0.5 into RSக்கு பதிலாக 20. அப்போது 2 into 5 10. VS வந்து நம்மளுக்கு 10 வோல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ RSும் கிடச்சிருச்சு, VSும் கிடச்சிருச்சு. தென் லாஸ்ட்டாக இந்த கண்டிஷனெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம VS RS கால்குலேட் பண்ணிட்டோம். தென் நம்ம 0.2 ஆம்பியராக எப்போ கரண்ட் ட்ராப் ஆகும், தட் மீன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணும்போது எப்போ 0.2ஆக ட்ராப் ஆகுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ சேம் நெட்வொர்க் தான் நான் ட்ராப் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், VS வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். VS என்னது, 10 வோல்ட். RS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். RS என்னது, 20 ohm. இதுதான் RS. இப்போ சம் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அது அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 0.2 ஆம்பியராக ட்ராப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து Rன்னு வச்சுக்கோங்க. current enters from positive leaves from negative. அப்போ 0.2 into 2 4 volt. 0.2 into 20 4 volt plus minus இது என்னது 0.2 R. இந்த Rல drop ஆகிற voltage என்ன 0.2 R. ஏன்னா இந்த சேம் கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகுது. இது 0.2 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதில் ஆருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து 0.2 R. இப்போ நம்ம KVL யூஸ் பண்ணுவோம். KVL யூஸ் பண்ணால் voltage raise 10 minus 4 minus 0.2 R is equal to 0. minus 0.2 R இந்த சைடு போகும்போது plus 0.2 R. அப்போ 6 is equal to 0.2 R. அப்போ R தான் நம்மளுக்கு வேணும். R is equal to 6 divided by 0.2. அப்போ என்னது 30 ohm. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அதாவது 0.2 ஆம்பியரா கரண்ட் எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 30 ஓமாக இருக்கணும். அப்போது இந்த ஆறுங்கிறது 30 ஓமாக இருந்தால் அப்போ தான் இந்த நெட்வொர்க்கில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0.2 ஆம்பியராக இருக்கும். அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு லீனியராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஓம்ஸ் லா அப்ளை பண்ண முடியும். நான் லீனியராக இருந்தால் ஓம்ஸ் லா அப்ளை பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம கேவிஎல் கேசிஎல் தான் யூஸ் பண்ண முடியும். நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியிருக்கேன், வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். அது ரிலேட் பண்ணி ஒரு பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 5th question. A 10-volt battery with an internal resistance 10-volt battery அவங்களே கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இருக்குங்கிறத, ஆஃப் 1 ohm, அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 ohm is connected across a non-linear load. Non-linear load na non-linear resistor whose VA characteristics is given by 7I is equal to V square plus 2V. இதுதான் அதோட VA characteristics. அந்த நான் லீனியர் லோடு இருக்குல்ல, அதுக்கான VA characteristics இதுதான். Then I equal to ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, A is equal sorry A வந்து 5 ampere, B வந்து 15 ampere, C வந்து 20 ampere, D வந்து none of the above. இப்போ பாருங்க, நம்ம இதை வச்சு நம்ம நெட்வொர்க் ட்ராப் பண்ண போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 10 வோல்ட் பேட்டரி இருக்குது, ஓகேவா, ஒரு 10 வோல்ட் பேட்டரி, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், அது கூட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்ன, 1 ohm. இதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டுக்கும் அக்ராஸா, அதாவது இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தானே, நான் இங்கே கூட ட்ரா பண்ணியிருக்கலாம், பட் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு அக்ராஸா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நான் லீனியர் லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெர்மினல், இது ஏ, இது பி, ஒரு நான் லீனியர் லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அதை வந்து நான் லீனியர் ரெசிஸ்டன்ஸ், நான் லீனியர் லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பாருங்கள், இது ப்ளஸ் இது மைனஸ் வி. அதாவது இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த நான் லீனியர் லோட் ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், அதுக்கான ஈக்குவேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அப்போது இந்த கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கேயும் ஃப்ளோ ஆகும், ஐ தான், சேம் ஐ தான். ஸோ இதில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் என்ன, ப்ளஸ் மைனஸ் ஐ. நான் கேபிட்டலில் போட்டிருக்கேன், ஸ்மாலில் தான் போடணும், ஓகேவா. அவங்க ஸ்மாலில் தான் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஐ, நான் இங்கே கேபிட்டல் ஐ போட்டிருக்கேன். இப்போ நம்ம கேவிஎல் யூஸ் பண்ணுவோம். நான் சொல்லியிருக்கேன், நான் லீனியர்னா ஓம்ஸில் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு நான் லீனியர் ரெசிஸ்டன்ட், ஸோ சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம இந்த லூப்புக்குள்ளே நம்ம கேவிஎல் யூஸ் பண்ணுவோம். கேவிஎல் யூஸ் பண்ண என்ன வரும், வோல்டேஜ் ரைஸ் 10, வோல்டேஜ் ட்ராப் மைனஸ் ஐ, நான் ஸ்மால் ஐயே போடுறேன், இது வோல்டேஜ் ட்ராப் மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இதிலிருந்து நான் வந்து வி கால்குலேட் பண்ண போகிறேன். வி இஸ் ஈக்குவல் டு, வி இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் வி இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் வி ஆயிரும். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் ஐ. இது ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் 7i இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ப்ளஸ் 2v தான் விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, கேவிஎல் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கல இந்த ஈக்குவேஷன், இதை கொண்டு போய் நான் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிடியூட் 1, ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ விக்கு பதிலாக 10 மைனஸ் ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது 7i இஸ் ஈக்குவல் டு விக்கு பதிலாக 10 மைனஸ் ஐ, 10 மைனஸ் ஐ ஸ்கொயர் ப்ளஸ் 2v, விக்கு பதிலாக 10 மைனஸ் ஐ. இதை சால்வ் பண்ணால் 7i இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2abனா 2 into 10 100, 2 into 10 20, 20 into i 20i, 20i ப்ளஸ் இது ஐ தானே, 20 மைனஸ் 2i. இதுதான் நம்மளுக்கான ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை
ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா I ஸ்கொயர் 7i இந்த சைடு வந்துச்சுன்னா -7i ஆயிரும். அப்போது -7i -27i -29i -29i ப்ளஸ் 100 + 120 100 + 20 120 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன வேரியபிள் இருக்கோ இங்கே ஐ தான் இருக்குது. அந்த நான் ஜென்ரல் ஃபார்முலா சொல்கிறேன், எக்ஸில் வச்சு சொல்கிறேன். எந்த வேரியபிள் இருந்தாலும் அந்த வேரியபிள் எடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கான வேல்யூ என்னென்னா -b ± √b² - 4ac டிவைடட் பை 2a. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இங்கே ஏங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட், இந்த I ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், அது என்னது 1. பிங்கிறது இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட், இதோட வேல்யூ என்ன 29. சிங்கிறது இந்த 120. இதுதான். அப்போது இதோட வேரியபிள் என்ன I இஸ் ஈக்குவல் டு -b. -bனா இங்கே பாருங்க, இது b, இந்த மைனஸோட சேர்த்து தான் b. ஸோ -bனா -29 ± √b². இந்த -29 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 841 கிடைக்குது. 841 கேல்சி யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? 841 அப்புறம் 4ac 4 இன்ட்டு a வந்து 1, அப்போ 4 இன்ட்டு a இன்ட்டு c 4 இன்ட்டு 120 என்ன வரும் 480 வரும். 480 4ac நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணால் 480 வரும். டிவைட் பை 2a, a வந்து 1, அப்போ 2. அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா I is equal to 29 ± √361 டிவைடட் பை 2க்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணணும். 361 ரூட் எடுத்தோன்னு என்ன கிடைக்கும் 19 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் எழுதிடுறேன். I is equal to 29 ± √361 வந்து என்ன வரும் 19 நான் சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 2. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு I is equal to 29 + 19 டிவைடட் பை 2 ஆர் I is equal to 29 - 19 டிவைடட் பை 2. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் அதை எழுதலை. ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏ வந்து 5 ஆம்பியர், பி வந்து 15 ஆம்பியர், சி வந்து 20 ஆம்பியர். நான் இங்கே எழுதியிருக்கேனா, சாரி. அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள். அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 5 ஆம்பியர் 15 ஆம்பியர் 20 ஆம்பியர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை வச்சு தான் நம்ம ஆன்சரை நம்ம நோட் பண்ணணும். இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் I is equal to 24 ஆம்பியர் நம்மளுக்கு கிடைக்கும். ஆர் இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் 29 - 19 10 டிவைட் பை 2 5 ஆம்பியர். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் அப்புறம் பாருங்கள், லாஸ்ட்டாக பாருங்கள். இங்கே 5 ஆம்பியர் இருக்குது, 15 ஆம்பியர் இருக்குது, 20 ஆம்பியர் இருக்குது. பட் 24 ஆம்பியர் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்மளுக்கான ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஏ தான். அப்போ 5 ஆம்பியர் தான் நம்மளுக்கான ஆப்ஷன் ஆன்சர். ஓகேவா? இன்றைக்கி இந்த கிளாஸோட ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மெஷ் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நோடல் அனாலிசிஸ் கேவிஎல் கேசிஎல்லாம் யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு இந்த பேசிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் டெலகிராமில் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நான் அதில் தான் PDF எல்லாம் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.